அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம அமிர்தா ஈஸ்வரி பாட்டி பேசுகிற விஷயத்தெல்லாம் நினச்சி ரொம்பவே மனசுடைஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்கிற அந்த சமயத்தில் நம்ம எழில் வந்து அமிர்தா கிட்டே பேசுகிறாங்க. அமிர்தா, நீ ஒன்றும் கவலைப்படாத, பாட்டி எப்போவுமே அப்படி தான் பேசுவாங்கன்னு உனக்கு தெரியல, அதனால் நீ தேவையில்லாமல் வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் வந்து ஆறுதலாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம அமிர்தா என்ன பண்ணாங்கன்னா, இல்லை எழில், நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, வீட்டில் இருக்கிறவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை, நமக்குன்னு ஒரு குழந்தை இருந்தால் தானே அது பின்னாடி சந்தோஷத்தை தரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமிர்தா பேசுகிறாங்க. உடனே எழில் வந்து, சரி இதை பற்றி இதுக்கப்புறம் பேசாத, நானே இதுக்கான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் சைலண்ட் ஆயிடுறாங்க. இப்படி எல்லாரும் அவங்க லைஃப்பை பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் ராதிகா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு. ஒரு பக்கம் ஈஸ்வரி கோவப்பட்டு கோபிக்கிட்ட கத்தந்து மட்டும் இல்லாமல் தாத்தா கிட்டே இந்த விஷயத்தை பற்றியும் ஷேர் பண்ணுறாங்க. தாத்தா என்னடானாச்சே, அசிங்கமாக இல்லையாடா உனக்கு, உன் பையனே குழந்தைய பெற்றுட்டு வீட்டில் வச்சுட்டு இருக்கான், இப்போ போய் நீ அப்பா ஆக போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட சொல்லிக்கிட்டு இருக்க, என்னடா மனுஷன் நீலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா ஒரு பக்கம் கிளம்பி போயிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம பாக்கியம் வந்து, நீங்கள் இதை பற்றி கன்சிடர் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லை, அவங்களோட வாழ்க்கையை அவங்க வாழணும்னு ஆசைப்படுறாங்க, இதில் நம்ம கருத்து தெரிவிக்கிறதுக்கு என்ன இருக்குது மாமா, நீங்கள் தயவு செஞ்சு அவங்க விஷயத்தில் தப்பாக நீங்கள் முடிவெடுக்காதீங்க, அவங்களோட வாழ்க்கை அவங்க விருப்பப்படி வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. உடனே நம்ம ஈஸ்வரியும் தாத்தாவும் உட்காந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. பாக்கியா மாதிரி ஒரு நல்ல பொண்ணை விட்டுட்டு இந்த கோபி தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா, இப்போ பாக்கியா இருக்கிற வீட்லேயே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா ராதிகா அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறனே, இவன் எவ்வளோ பெரிய அடிமுட்டாலாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம செலியன், அப்பா இவ்வளோ ஒஸ்ட்டாக இருப்பாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கல அப்படிங்கிற அளவுக்கு வருத்தப்படுறாங்க. ஆனால் நம்ம பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பக்கம் ராதிகா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த நினச்சி ஒரு பக்கம் வருத்தப்பட்டாலும், இன்னொரு பக்கம் தன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது, இந்த மாதிரி ஒரு சூழலை குழந்தை பெற்றுக்கிறாரு அப்பா அப்படிங்கிறத பற்றி துளி கூட அசிங்கமே இல்லாமல் இருக்கா அந்த மனுஷன் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பாக்கியா யோசிக்கிறாங்க. இந்த ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதை தாண்டி நம்ம பாக்கியாவும் கூடிய சீக்கிரம் அவங்களுக்கான ஒரு வாழ்க்கையாக நம்ம பழனிசாமியோட சேர்ந்தாங்க அப்படின்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.